அனைவருக்கும் வணக்கங்க. 8th ஃபிசிக்ஸில் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாங்க. இதில் மொத்தம் 8 லெசன் இருக்குங்க. அதில் ஃபர்ஸ்ட் லெசன் அலகு 1 அளவீட்டியல். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எது ஆங்கிலேய அலகுமுறை? ஆன்சர் எஃப்பிஎஸ். தேர்ட் ஆப்ஷனுங்க. எஃப்பிஎஸ் என்பது ஆங்கிலேய அலகுமுறை. செகண்ட் கொஸ்டின் மின்னோட்டம் என்பது டேஸ் அளவு ஆகும்? ஆன்சர் அடிப்படை. மின்னோட்டம் என்பது அடிப்படை அளவு ஆகும். தேர்ட் கொஸ்டின் வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு டேஸ்? ஆன்சர் கெல்வின். தேர்ட் ஆப்ஷனுங்க. கெல்வின் என்பது வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு. ஃபோர்த் கொஸ்டின் ஒளிச்செறிவு என்பது டேஸின் ஒளிச்செறிவாகும்? ஆன்சர் கண்ணுறு ஒளி. தேர்ட் ஆப்ஷனுங்க. ஒளிச்செறிவு என்பது கண்ணுறு ஒளியின் ஒளிச்செறிவாகும். ஃபிஃப்த் கொஸ்டின் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்புகள் நெருங்கியிருப்பது டேஸ்? ஆன்சர் நுட்பம். செகண்ட் ஆப்ஷனுங்க. நுட்பம் என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்புகள் நெருங்கி இருப்பது. சிக்ஸ்த் கொஸ்டின் பின்வரும் கூற்றுக்களில் எது தவறானது? ஆன்சர் தோராயம் என்பது துல்லியமான மதிப்பை தரும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. மீதி மூணுமே ஆன்சர் சரிங்க. தோராயம் என்பது கணக்கிடுதலை எளிமையாக்கிறது என்பது சரி. தோராயம் என்பது குறைவான தகவல்கள் மட்டுமே உள்ளபோது பயனுள்ளதாக அமைகிறது என்பது சரிங்க. தோராயம் என்பது உண்மையான மதிப்புக்கும் நெருக்கமான உள்ள மதிப்பை தருகிறது. ஆன்சர் சரிங்க. எனவே தவறான ஒன்று ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. தோராயம் என்பது துல்லியமான மதிப்பை தரும். அடுத்ததுங்க செகண்ட் ரோமன் லெட்டர் கொடித்த இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் திண்ம கோணம் டேஸ் என்ற அலகில் அளக்கப்படுகிறது? ஆன்சர் ஸ்டீரேடியன். திண்ம கோணம் ஸ்டீரேடியன் என்ற அலகில் அளக்கப்படுகிறது. செகண்ட் கொஸ்டின் ஒரு பொருளின் குளிர்ச்சி அல்லது வெப்பத்தின் அளவானது டேஸ் என குறிப்பிடப்படுகிறது? ஆன்சர் வெப்பநிலை. ஒரு பொருளின் குளிர்ச்சி அல்லது வெப்பத்தின் அளவானது வெப்பநிலை என்று குறிப்பிடப்படுகிறது. தேர்ட் கொஸ்டின் மின்னோட்டத்தினை அளவிட பயன்படும் கருவி டேஸ் ஆகும்? ஆன்சர் அம்மீட்டர். மின்னோட்டத்தினை அளவிட பயன்படும் கருவி அம்மீட்டர் ஆகும். ஃபோர்த் கொஸ்டின் ஒரு மோல் என்பது டேஸ் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளை கொண்டுள்ளது? ஆன்சர் 6.023 இன்ட்டு 10⁻+23. +23 போடலாங்க, 10⁻23 போடலாங்க. ரெண்டுமே ஒன்றுதாங்க. ஒரு மோல் என்பது 6.023 இன்ட்டு 10⁻+23 அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளை கொண்டுள்ளது. ஃபிஃப்த் கொஸ்டின் அளவீடுகளின் நிலையற்ற தன்மை டேஸ் என அழைக்கப்படுகிறது? ஆன்சர் பிழைகள். அளவீடுகளின் நிலையற்ற தன்மை பிழைகள் என அழைக்கப்படுகிறது. சிக்ஸ்த் கொஸ்டின் அளவிடப்பட்ட மதிப்பு உண்மை மதிப்புடன் நெருங்கியிருப்பது டேஸ் எனப்படும்? துல்லியத்தன்மை. அளவிடப்பட்ட மதிப்பு உண்மை மதிப்புடன் நெருங்கியிருப்பது துல்லியத்தன்மை எனப்படும். செவன்த் கொஸ்டின் இரண்டு நேர்கோடுகளின் குறுக்கீட்டினால் டேஸ் உருவாகிறது? ஆன்சர் தலக்கோணம். இரண்டு நேர்கோடுகளின் குறுக்கீட்டினால் தலக்கோணம் உருவாகிறது. அடுத்ததுங்க தேர்ட் ரோமன் லெட்டர் சரியா அல்லது தவறா என கூறுக. தவறான கூற்றை திருத்தி எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓர் அமைப்பில் உள்ள துகள்களின் மொத்த இயக்க ஆற்றலின் அளவு வெப்பநிலை ஆகும்? ஆன்சர் தவறுங்க. மொத்த இயக்க ஆற்றல் கிடையாதுங்க. சராசரி இயக்க ஆற்றல் என்பது சரிங்க. ஓர் அமைப்பில் உள்ள துகள்களின் சராசரி இயக்க ஆற்றலின் அளவே வெப்பநிலை ஆகும் என்பது தாங்க சரி. எனவே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தவறுங்க. செகண்ட் கொஸ்டின் ஒரு கூலும் மின்னூட்டம் ஒரு நிமிடத்தில் பாயும் எனில் அது ஓர் ஆம்பியர் என அழைக்கப்படுகிறது? இதுவும் ஆன்சர் தவறுங்க. ஒரு நிமிடத்தில் கிடையாதுங்க, ஒரு வினாடியில் என்பது சரிங்க. ஒரு கூலும் மின்னோட்டம் ஒரு வினாடியில் பாயும் எனில் அது ஓர் ஆம்பியர் என அழைக்கப்படுகிறது என்பது சரிங்க. எனவே செகண்ட் கொஸ்டின் தவறுங்க. தேர்ட் கொஸ்டின் ஒரு பொருளில் அடங்கியுள்ள துகள்களின் எண்ணிக்கையே பொருளின் அளவாகும்? ஆன்சர் சரிங்க. ஃபோர்த் கொஸ்டின் ஒரு மெழுகுவர்த்தியிலிருந்து வெளியாகும் ஒளிச்செறிவின் தோராயமான மதிப்பு ஒரு கேண்டிலாவிற்கு சமமாகும்? ஆன்சர் சரிங்க. ஃபிஃப்த் கொஸ்டின் குவார்ட்ஸ் கடிகாரங்கள் ஜிபிஎஸ் கருவிகளில் பயன்படுகிறது? ஆன்சர் தவறுங்க. குவார்ட்ஸ் கடிகாரங்கள் கிடையாதுங்க. அணுக்கடிகாரங்கள் ஜிபிஎஸ் கருவிகளில் பயன்படுகின்றன என்பது தாங்க சரி. எனவே ஃபிஃப்த் கொஸ்டின் தவறுங்க. சிக்ஸ்த் கொஸ்டின் 4.582 எண்ணின் முழுமையாக்கப்பட்ட மதிப்பு 4.58 என்பது சரிங்க. அடுத்ததுங்க ஃபோர்த் ரோமன் லெட்டர் பொறுத்துக. வெப்பநிலை குளிர்ச்சி அல்லது வெப்பத்தின் அளவு. தலக்கோணம் இரண்டு தளங்களின் குறுக்கீட்டினால் ஏற்படும் கோணம். திண்ம கோணம் 3 அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்களின் குறுக்கீட்டினால் ஏற்படும் கோணம். துல்லியத்தன்மை உண்மையான மதிப்பின் நெருங்கிய அளவு. நுட்பம் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அளவீடுகளின் நெருங்கிய தன்மை. ஆன்சர் 41532ங்க. அடுத்தது ஃபிஃப்த் ரோமன் லெட்டர் கீழ்காணும் கூற்றுக்களை ஆராய்ந்து சரியான ஒன்றை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கூற்று எஸ்ஐ அலகுமுறை அளவீடுகளுக்கான மிகச் சரியான முறை ஆகும் என்பது சரிங்க. காரணம் வெப்பநிலைக்கான எஸ்ஐ அலகு கெல்வின் என்பதும் சரிங்க. ஆன்சர் நெடிலாங்க. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல. செகண்ட் கொஸ்டின் கூற்று மின்னோட்டம் பொருளின் அளவு ஒளிச்செறிவு ஆகியவை அடிப்படை இயற்பியல் அளவுகள் ஆகும் என்பது சரிங்க. காரணம் அவை ஒன்றோடு ஒன்று சார்புடையவை என்பது தவறுங்க. எனவே ஆன்சர் இ ஆப்ஷனுங்க. கூற்று சரி ஆனால் காரணம் தவறு.
தேர்ட் கொஸ்டின் கூற்று. திண்ம கோணத்தின் அலகு ரேடியன் என்பது தவறுங்க. திண்ம கோணத்தின் அலகு ஸ்டிரேடியன். தலக்கோணத்தின் அலகு ரேடியன் என்பது தாங்க சரி. எனவே கூற்று தவறுங்க. காரணம், ஒரு வட்டத்தின் ஆரத்திற்கு சமமான வில் ஒன்று வட்டத்தின் மையத்தில் ஏற்படுத்தும் கோணமே ஒரு ரேடியன் எனப்படும் என்பது சரிங்க. எனவே ஆன்சர் கூற்று தவறு, காரணம் சரி என்பது தாங்க சரி. அடுத்ததுங்க ஃபோர்த் ரோமன் லெட்டர். மிகச் சுருக்கமாக விடையளி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எஸ்ஐ முறையில் உள்ள அடிப்படை அளவுகள் எத்தனை? ஆன்சர் 7ங்க. எஸ்ஐ முறையில் உள்ள அடிப்படை அளவுகள் 7. செகண்ட் கொஸ்டின். வெப்பநிலையை அளக்க உதவும் கருவியின் பெயரினை தருக. ஆன்சர் வெப்பநிலைமானி. வெப்பநிலையை அளக்க உதவும் கருவியின் பெயர் வெப்பநிலைமானி. தேர்ட் கொஸ்டின். ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு என்ன? ஆன்சர் கேண்டிலா. கேண்டிலா என்பது ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகுங்க. ஃபோர்த் கொஸ்டின். அணு கடிகாரங்களில் பயன்படும் அலைவுகளின் வகை என்ன? ஆன்சர் அணு அலைவு. அணு அலைவு என்பது அணு கடிகாரங்களில் பயன்படும் அலைகளின் வகையாகுங்க. ஃபிஃப்த் கொஸ்டின். காட்சிப்படுத்துதலின் அடிப்படையில் அமைந்த கடிகாரங்களின் பெயர்களை குறிப்பிடுக. ஆன்சர் ஒப்புமை வகை கடிகாரங்கள், எண்ணிலக்க வகை கடிகாரங்கள். காட்சிப்படுத்துதலின் அடிப்படையில் அமைந்த கடிகாரங்களின் பெயர்கள் ஒப்புமை வகை கடிகாரங்கள், எண்ணிலக்க வகை கடிகாரங்கள். சிக்ஸ்த் கொஸ்டின். கடிகாரத்தில் 1 மணி நேரத்தில் நிமிடமுள் எத்தனை முறை சுற்றி வரும்? ஆன்சர் 1 முறை. கடிகாரத்தில் 1 மணி நேரத்தில் நிமிடமுள் எத்தனை முறை சுற்றி வரும்? 1 முறை. செவன்த் கொஸ்டின். ஒரு நிமிட நேரத்தில் எத்தனை மணி நேரம் உள்ளது? ஆன்சர் 1 மணி என்பது 60 நிமிடங்க. 60 நிமிடம் ஈக்குவல் டு 1 மணி. 1 நிமிடம் ஈக்குவல் டு 1 வகுத்தல் 60 ஈக்குவல் டு 0.01667. ஆன்சர் 0.02 மணிங்க. அடுத்ததுங்க அலகு 2 விசையும் அழுத்தமும். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர். சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பொருள் இயங்கும் திசைக்கு எதிரான திசையில் விசையை செலுத்தினால் அப்பொருளின் இயக்கமானது நின்றுவிடும். ஆன்சர் நின்றுவிடும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. ஒரு பொருள் இயங்கும் திசைக்கு எதிரான திசையில் விசையை செலுத்தினால் அப்பொருளின் இயக்கமானது நின்றுவிடும். செகண்ட் கொஸ்டின். திரவத்தினால் பெறப்படும் அழுத்தம் எதனால் அதிகரிக்கிறது? ஆன்சர் தேர்ட் ஆப்ஷனுங்க. ஆ மற்றும் ஆ. திரவத்தின் அடர்த்தி, திரவத்தம்ப உயரம். திரவத்தினால் பெறப்படும் அழுத்தம் எதனால் அதிகரிக்கிறது? திரவத்தின் அடர்த்தி, திரவத்தம்ப உயரம். தேர்ட் கொஸ்டின். அழுத்தத்தின் அலகு. ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷனுங்க. ஆ மற்றும் ஆ. பாஸ்கல் nm-2. அழுத்தத்தின் அலகு பாஸ்கல் nm-2. ஃபோர்த் கொஸ்டின். கடல் மட்டத்தில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு. ஆன்சர் 76 சென்டிமீட்டர் பாதரச தம்பம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. கடல் மட்டத்தில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு 76 சென்டிமீட்டர் பாதரச தம்பம். ஃபிஃப்த் கொஸ்டின். பாஸ்கல் விதி இதில் பயன்படுகிறது. ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷனுங்க. மேற்கண்ட அனைத்தும். நீரியல் உயர்த்தி, தடை செலுத்தி, பிரேக், அழுத்தப்பட்ட பொதி இம்மூன்றிலும் பாஸ்கல் விதி பயன்படுகிறது. சிக்ஸ்த் கொஸ்டின். கீழ்காணும் திரவங்களுள் எது அதிக பாகுநிலை உடையது? ஆன்சர் கிரீஸ். கிரீஸ் அதிக பாகுநிலை உடையதுங்க. செவன்த் கொஸ்டின். பாகுநிலையின் அலகு. ஆன்சர் பாய்ஸ். செகண்ட் ஆப்ஷனுங்க. பாகுநிலையின் அலகு பாய்ஸ். அடுத்ததுங்க செகண்ட் ரோமன் லெட்டர். கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஆழம் அதிகரிக்கும் போது திரவ அழுத்தம் டேஸ். ஆன்சர் அதிகரிக்கும். ஆழம் அதிகரிக்கும் போது திரவ அழுத்தம் அதிகரிக்கும். செகண்ட் கொஸ்டின். நீரியல் உயர்த்தி டேஸ் விதியை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது. ஆன்சர் பாஸ்கல். நீரியல் உயர்த்தி பாஸ்கல் விதியை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது. தேர்ட் கொஸ்டின். தாவரங்களில் நீர் மேலே ஏறுவதற்கு காரணம் டேஸ் என்ற திரவ பண்பே ஆகும். ஆன்சர் பரப்பு இழுவிசை. தாவரங்களில் நீர் மேலே ஏறுவதற்கு காரணம் பரப்பு இழுவிசை என்ற திரவ பண்பே ஆகும். ஃபோர்த் கொஸ்டின். எளிய பாதரசமானி முதலில் டேஸ் என்பவரால் உருவாக்கப்பட்டது. ஆன்சர் டாரிசெல்லி. எளிய பாதரசமானி முதலில் டாரிசெல்லி என்பவரால் உருவாக்கப்பட்டது. அடுத்ததுங்க தேர்ட் ரோமன் லெட்டர். சரியா அல்லது தவறா என கூறுக. தவறான கூற்றை திருத்தி எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கொடுக்கப்பட்ட பரப்பின் மீது செயல்படும் விசை அழுத்தம் எனப்படும் என்பது ஆன்சர் சரிங்க. செகண்ட் கொஸ்டின். இயங்கும் பொருள் உராய்வின் காரணமாக ஓய்வு நிலைக்கு வருகிறது என்பது சரிங்க. தேர்ட் கொஸ்டின். ஒரு பொருளின் எடை மிதப்பு விசையை விட அதிகமாக இருந்தால் அப்பொருள் மூழ்கும். ஆன்சர் சரிங்க. ஒரு பொருளின் எடை மிதப்பு விசையை விட அதிகமாக இருந்தால் அப்பொருள் மூழ்கும் என்பது சரி. ஃபோர்த் கொஸ்டின். ஒரு வளிமண்டல அழுத்தம் என்பது ஒரு சதுர மீட்டர் பரப்பின் மீது செயல்படும் 1,00,000 நியூட்டன் விசைக்கு சமம் என்பது சரிங்க. ஒரு வளிமண்டல அழுத்தம் என்பது ஒரு சதுர மீட்டர் பரப்பின் மீது செயல்படும் 1,00,000 நியூட்டன் விசைக்கு சமம் என்பது சரி. ஃபிஃப்த் கொஸ்டின். உருளும் உராய்வு நழுவு உராய்வை விட சற்று அதிகமாக இருக்கும் என்பது தவறுங்க. அதிகமாக இருக்காதுங்க, குறைவாக இருக்கும் என்பது தாங்க சரி. உருளும் உராய்வு நழுவு உராய்வை விட சற்று அதிகமாக இருக்கும் என்பது ஆன்சர் தவறுங்க. சிக்ஸ்த் கொஸ்டின். ஆற்றல் இழப்பிற்கு உராய்வு மட்டுமே காரணம் என்பது ஆன்சர் சரிங்க. செவன்த் கொஸ்டின். ஆழம் குறையும் போது திரவ அழுத்தம் குறையும். ஆன்சர் சரிங்க.
8th கொஸ்டின், பாகுநிலை திரவத்தின் அழுத்தத்தை சார்ந்தது என்பது தவறுங்க. அழுத்தத்தை கிடையாதுங்க, வெப்பநிலையை சார்ந்தது என்பது தாங்க சரி. எனவே 8th கொஸ்டின் தவறுங்க. அடுத்ததுங்க 4th ரோமன் லெட்டர் பொறுத்துக. ஃபர்ஸ்ட் பொறுத்துகங்க. நிலை உராய்வு, பொருள்கள் ஓய்வு நிலையில் உள்ளன. இயக்க உராய்வு, பொருள்கள் இயக்கத்தில் உள்ளன. உருளும் உராய்வு, குறைந்த உராய்வு, திரவ அடுக்குகளுக்கு இடையே உராய்வு. பாகுநிலை, நழுவு உராய்வு, பொருள்கள் நழுவுகின்றன. ஆன்சர் 4, 3, 2, 5, 1ங்க. அடுத்தங்க செகண்ட் பொறுத்துக. பாதரசமானி, வளிமண்டல அழுத்தம், தொடு பரப்பை அதிகரித்தல், உராய்வை அதிகரிக்கும். தொடு பரப்பை குறைத்தல், உராய்வை குறைக்கும். உயவு பொருள்கள், உராய்வை நீக்கும். ஒழுங்கற்ற பரப்பு, உராய்விற்கான காரணம். ஆன்சர் 4, 1, 5, 2, 3ங்க. அடுத்ததுங்க 5th ரோமன் லெட்டர் ஒப்பீட்டு விடை தருக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நூலில் போடப்பட்டுள்ள முடிச்சு நிலை உராய்வு, பந்து தாங்கிகள் உருளும் உராய்வு. ஆன்சர் உருளும். நூலில் போடப்பட்டுள்ள முடிச்சு நிலை உராய்வு, பந்து தாங்கிகள் உருளும் உராய்வு. செகண்ட் கொஸ்டின், கீழ் நோக்கிய விசை எடை, திரவங்களால் தரப்படும் மேல் நோக்கிய விசை மிதப்பு விசை. ஆன்சர் மிதப்பு விசை. கீழ் நோக்கிய விசை எடை, திரவங்களால் தரப்படும் மேல் நோக்கிய விசை மிதப்பு விசை. அடுத்ததுங்க 7th ரோமன் லெட்டர் கீழ்காணும் கூற்றுக்களை ஆராய்ந்து சரியான ஒன்றை தேர்வு செய். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கூற்று, கூர்மையான கத்தி காய்கறிகளை வெட்ட பயன்படுகின்றன என்பது சரிங்க. காரணம், கூர்மையான முனைகள் அதிக அழுத்தத்தை தருகின்றன என்பதும் சரிங்க. ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. செகண்ட் கொஸ்டின், கூற்று, தோல் பைகளில் அகலமான பட்டைகள் அமைக்கப்படுகின்றன. ஆன்சர் சரிங்க. காரணம், அகலமான பட்டைகள் நீண்ட நாள் உழைக்கும் என்பது ஆன்சர் தவறுங்க. எனவே ஆன்சர் கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. தேர்ட் ஆப்ஷனுங்க. தேர்ட் கொஸ்டின், கூற்று, நீர் சிலந்தி தண்ணீரின் மேற்பரப்பில் எளிதாக நகர்ந்து செல்கிறது. ஆன்சர் சரிங்க. காரணம், நீர் சிலந்தி குறைவான மிதப்பு விசையை உணர்கிறது என்பது தவறுங்க. மிதப்பு விசை கிடையாதுங்க, பரப்பு இழுவிசை என்பது தாங்க சரி. எனவே ஆன்சர் தேர்ட் ஆப்ஷனுங்க. கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. அடுத்ததுங்க அலகு 3 ஒளியியல், லைட். ரோமன் லெட்டர் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வளைந்த எதிரொலிக்கும் பரப்பை உடைய ஆடிகள். ஆன்சர் கோளக ஆடிகள். தேர்ட் ஆப்ஷனுங்க. வளைந்த எதிரொலிக்கும் பரப்பை உடைய ஆடிகள் கோளக ஆடிகள். செகண்ட் கொஸ்டின், உட்புறமாக எதிரொலிக்கும் பரப்பை உடைய வளைவு ஆடி குழி ஆடி. செகண்ட் ஆப்ஷனுங்க. உட்புறமாக எதிரொலிக்கும் பரப்பை உடைய வளைவு ஆடி குழி ஆடி. தேர்ட் கொஸ்டின், வாகனங்களில் பின்காட்சி ஆடியாக பயன்படுத்தப்படும் ஆடி. ஆன்சர் குவியாடி. செகண்ட் ஆப்ஷனுங்க. வாகனங்களில் பின்காட்சி ஆடியாக பயன்படுத்தப்படும் ஆடி குவியாடி. ஃபோர்த் கொஸ்டின், ஒரு ஆடியின் ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும் கற்பனை கோடு டேஸ் எனப்படும். ஆன்சர் முதன்மை அச்சு. தேர்ட் ஆப்ஷனுங்க. ஒரு ஆடியின் ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும் கற்பனை கோடு முதன்மை அச்சு எனப்படும். ஃபிஃப்த் கொஸ்டின், முதன்மை குவியத்திற்கும் ஆடி மையத்திற்கும் இடையே உள்ள தொலைவு குவிய தொலைவு என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் குவிய தொலைவு. செகண்ட் ஆப்ஷனுங்க. முதன்மை குவியத்திற்கும் ஆடி மையத்திற்கும் இடையே உள்ள தொலைவு குவிய தொலைவு என்று அழைக்கப்படுகிறது. சிக்ஸ்த் கொஸ்டின், ஒரு கோளக ஆடியின் குவிய தொலைவு 10 சென்டிமீட்டர் எனில் அதன் வளைவு ஆரம் 20 சென்டிமீட்டர். ஆன்சர் 20 சென்டிமீட்டர். தேர்ட் ஆப்ஷனுங்க. ஒரு கோளக ஆடியின் குவிய தொலைவு 10 சென்டிமீட்டர் எனில் அதன் வளைவு ஆரம் 20 சென்டிமீட்டர். செவன்த் கொஸ்டின், பொருளின் அளவும் பிம்பத்தின் அளவும் சமமாக இருந்தால் பொருள் வைக்கப்பட்டுள்ள இடம் டேஸ். ஆன்சர் சியில். ஃபோர்த் ஆப்ஷனுங்க. பொருளின் அளவும் பிம்பத்தின் அளவும் சமமாக இருந்தால் பொருள் வைக்கப்பட்டுள்ள இடம் சியில். அடுத்ததுங்க செகண்ட் ரோமன் லெட்டர் கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அழகு நிலையங்களில் அலங்காரம் செய்ய பயன்படும் கோளக ஆடி டேஸ். ஆன்சர் குழி ஆடி. அழகு நிலையங்களில் அலங்காரம் செய்ய பயன்படும் கோளக ஆடி குழி ஆடி. செகண்ட் கொஸ்டின், கோளக ஆடியின் வடிவியல் மையம் டேஸ் எனப்படும். ஆன்சர் ஆடி மையம். கோளக ஆடியின் வடிவியல் மையம் ஆடி மையம் எனப்படும். தேர்ட் கொஸ்டின், குவி ஆடியில் தோன்றும் பிம்பத்தின் தன்மை டேஸ். ஆன்சர் நேரான சிறிய மாயபிம்பம். குவி ஆடியில் தோன்றும் பிம்பத்தின் தன்மை நேரான சிறிய மாயபிம்பம். ஃபோர்த் கொஸ்டின், கண் மருத்துவர் கண்களை பரிசோதிக்க பயன்படுத்தும் ஆடி டேஸ். ஆன்சர் குழி ஆடி. கண் மருத்துவர் கண்களை பரிசோதிக்க பயன்படுத்தும் ஆடி குழி ஆடி. ஃபிஃப்த் கொஸ்டின், ஒளிக்கதிர் ஒன்றின் படுகோணத்தின் மதிப்பு 45 டிகிரி எனில் எதிரொலிப்பு கோணத்தின் மதிப்பு டேஸ். ஆன்சர் 45 டிகிரி. ஒளிக்கதிர் ஒன்றின் படுகோணத்தின் மதிப்பு 45 டிகிரி எனில் எதிரொலிப்பு கோணத்தின் மதிப்பும் 45 டிகிரி தாங்க. சிக்ஸ்த் கொஸ்டின், இணையாக உள்ள 2 சமதள ஆடிகளுக்கிடையே ஒரு பொருளானது வைக்கப்பட்டால்
உருவாகும் பிம்பங்களின் எண்ணிக்கை டேஸ். ஆன்சர் முடிவில்லாததுங்க. இணையாக உள்ள 2 சமதள ஆடிகளுக்கிடையே ஒரு பொருளானது வைக்கப்பட்டால் உருவாகும் பிம்பங்களின் எண்ணிக்கை முடிவில்லாதது. அடுத்ததுங்க தேர்ட் ரோமன் லெட்டர் பொறுத்துக. குவி ஆடி, பின்னோக்கு பார்வை ஆடி, பரவளைய ஆடி, ரேடியோ தொலைநோக்கிகள், ஸ்னெல் விதி, sin I by sin R equal to mu, நிறப்பிரிகை, வானவில், ஒளி விலகல் எண், கலைடாஸ்கோப். ஆன்சர் 2, 1, 5, 3, 4ங்க. ஃபஸ்ட்டு 3 லெசனில் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க. அடுத்தது அழகு 4 வெப்பம். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வெப்பம் என்பது ஒரு வகையான டேஸ். ஆன்சர் வெப்ப ஆற்றல். தேர்ட் ஆப்ஷனுங்க, வெப்பம் என்பது ஒரு வகையான வெப்ப ஆற்றல். செகண்ட் கொஸ்டின், ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றல் அளிக்கப்படும் போது பின்வருவனவற்றில் எவை நிகழ முடியும்? ஆன்சர் அனைத்தும். ஃபோர்த் ஆப்ஷனுங்க, விரிவடைதல், வெப்பநிலை உயர்வு, நிலைமாற்றம், இவை அனைத்தும். ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றல் அளிக்கப்படும் போது பின்வருவனவற்றில் எவை நிகழ முடியும்? விரிவடைதல், வெப்பநிலை உயர்வு, நிலைமாற்றம். தேர்ட் கொஸ்டின், பின்வரும் பொருள்களில் எது அதிக வெப்ப ஆற்றலை உட்கவருகிறது? ஆன்சர் திடப்பொருள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க, அதிக வெப்ப ஆற்றலை உட்கவரப்படுவது திடப்பொருள். ஃபோர்த் கொஸ்டின், திட, திரவ மற்றும் வாயுக்களுக்கு சம அளவு வெப்ப ஆற்றல் அளிக்கும் போது எது அதிக விரிவுக்கு உட்படும்? ஆன்சர் வாயு பொருள். தேர்ட் ஆப்ஷனுங்க, திட, திரவ மற்றும் வாயுக்களுக்கு சம அளவு வெப்ப ஆற்றல் அளிக்கும் போது எது அதிக விரிவுக்கு உட்படும்? வாயு பொருள். ஃபிஃப்த் கொஸ்டின், திரவ நிலையிலிருந்து திட நிலைக்கு மாறும் நிகழ்விற்கு டேஸ் என்று பெயர்? ஆன்சர் உறைதல். தேர்ட் ஆப்ஷனுங்க, திரவ நிலையிலிருந்து திட நிலைக்கு மாறும் நிகழ்விற்கு உறைதல் என்று பெயர். சிக்ஸ்த் கொஸ்டின், வெப்ப கடத்தல் முறையில் வெப்ப ஆற்றல் பரிமாற்றம் டேஸில் நடைபெறும்? ஆன்சர் திடப்பொருள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க, வெப்ப கடத்தல் முறையில் வெப்ப ஆற்றல் பரிமாற்றம் திடப்பொருளில் நடைபெறும். அடுத்ததுங்க செகண்ட் ரோமன் லெட்டர் கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கலோரிமீட்டர் என்ற சாதனம் டேஸை அளக்க பயன்படுகிறது? ஆன்சர் ஏற்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட வெப்பத்தினை. கலோரிமீட்டர் என்ற சாதனம் ஏற்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட வெப்பத்தினை அளக்க பயன்படுகிறது. செகண்ட் கொஸ்டின், 1 கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு டேஸ் எனப்படும்? ஆன்சர் 1 கலோரி. 1 கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு 1 கலோரி எனப்படும். தேர்ட் கொஸ்டின், வெப்ப கட்டுப்படுத்தி என்பது டேஸை மாறாமல் வைத்திருக்கிறது? ஆன்சர் வெப்பநிலை. வெப்ப கட்டுப்படுத்தி என்பது வெப்பநிலையை மாறாமல் வைத்திருக்கிறது. ஃபோர்த் கொஸ்டின், வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு ஒரு பொருள் மாறும் நிகழ்விற்கு டேஸ் என்று பெயர்? ஆன்சர் குளிர்தல். வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு ஒரு பொருள் மாறும் நிகழ்விற்கு குளிர்தல் என்று பெயர். ஃபிஃப்த் கொஸ்டின், ஒரு அமைப்பிற்கு வெப்ப ஆற்றலை அளிக்கும் போது அதன் வெப்பநிலை டேஸ்? ஆன்சர் உயரும் அல்லது அதிகரிக்கும். ஒரு அமைப்பிற்கு வெப்ப ஆற்றலை அளிக்கும் போது அதன் வெப்பநிலை உயரும் அல்லது அதிகரிக்கும். சிக்ஸ்த் கொஸ்டின், ஒரு கலனில் உள்ள திரவத்தின் வெப்பநிலையை உயர்த்தும் போது அணுக்களுக்கு இடையேயான தொலைவு டேஸ்? ஆன்சர் அதிகரிக்கும். ஒரு கலனில் உள்ள திரவத்தின் வெப்பநிலையை உயர்த்தும் போது அணுக்களுக்கு இடையேயான தொலைவும் அதிகரிக்குங்க. அடுத்ததுங்க தேர்ட் ரோமன் லெட்டர் சரியா அல்லது தவறா என கூறுக. தவறான கூற்றை திருத்தி எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பொருளுக்கு அளிக்கப்படும் வெப்ப ஆற்றல் அப்பொருளில் உள்ள மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றலை அதிகரிக்கிறது? ஆன்சர் சரி. ஒரு பொருளுக்கு அளிக்கப்படும் வெப்ப ஆற்றல் அப்பொருளில் உள்ள மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றலை அதிகரிக்கிறது என்பது சரிங்க. செகண்ட் கொஸ்டின், ஒரு பொருளின் வெப்பநிலையை அதிகரிக்கும் போது அப்பொருளின் பரிமாணத்தின் மதிப்பும் அதிகரிக்கும்? ஆன்சர் சரி. ஒரு பொருளின் வெப்பநிலையை அதிகரிக்கும் போது அப்பொருளின் பரிமாணத்தின் மதிப்பும் அதிகரிக்கும் என்பது சரிங்க. தேர்ட் கொஸ்டின், ஒரு பொருளானது திட நிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாறும் நிகழ்விற்கு குளிர்வித்தல் என்று பெயர்? ஆன்சர் தவறுங்க. குளிர்வித்தல் கிடையாதுங்க, பதங்கமாதல் என்பது தாங்க சரி. ஒரு பொருளானது திட நிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாறும் நிகழ்விற்கு பதங்கமாதல் என்று பெயர் என்பது தாங்க சரி. எனவே தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் தவறுங்க. ஃபோர்த் கொஸ்டின், திடப்பொருளில் வெப்ப பரிமாற்றம் நடைபெறும் நிகழ்விற்கு வெப்ப கடத்தல் என்று பெயர்? ஆன்சர் சரி. ஃபிஃப்த் கொஸ்டின், ஒரு பொருள் ஏற்கும் வெப்பத்தின் அளவானது அதன் நிறையையும் உள்ளுறை வெப்பத்தையும் பெருக்கி கிடைக்கும் மதிப்பாகும்? ஆன்சர் சரி. சிக்ஸ்த் கொஸ்டின், வெப்ப குடுவையில் சில்வர் சுவர்கள் வெப்பத்தை வெளிப்புறத்தில் எதிரொலிக்கின்றன என்பது ஆன்சர் தவறுங்க. உட்புறத்தில் எதிரொலிக்கின்றன என்பதுதாங்க சரி. வெப்ப குடுவையில் சில்வர் சுவர்கள் வெப்பத்தை வெளிப்புறத்தில் கிடையாதுங்க, உட்புறத்தில்ங்கிறத சரிங்க. எனவே சிக்ஸ்த் கொஸ்டின் ஆன்சர் தவறுங்க. அடுத்ததுங்க ஃபோர்த் ரோமன் லெட்டர் பொறுத்துக. வெப்ப கடத்தல் திடப்பொருள், வெப்பச்சலனம் திரவ பொருள், வெப்ப கதிர்வீச்சு வாயு, பதங்கமாதல் திண்மம் வாயுவாதல், குளிர்வித்தல் வாயு திரவமாதல்,
ஆன்சர் 25431ங்க. அடுத்ததுங்க 5th ரோமன் லெட்டர். கீழ்காணும் கூற்றுக்களை ஆராய்ந்து சரியான ஒன்றை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கூற்று. வெற்றிடத்தில் வெப்ப ஆற்றல் பரவும் முறைக்கு வெப்ப கதிர்வீச்சு என்று பெயர். ஆன்சர் சரி. காரணம், அணுக்களில் இயக்கமின்றி ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு வெப்பம் பரவும் முறைக்கு வெப்ப கதிர்வீச்சு என்று பெயர். ஆன்சர் இதுவும் சரிங்க. அப்ப ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. செகண்ட் கொஸ்டின் கூற்று. ஓர் அமைப்பினை ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாற்ற முடியும் என்பது சரிங்க. காரணம், ஒரு அமைப்பின் வெப்பநிலை மாறாமல் இருக்கும்போது இது நிகழ்கிறது என்பது தவறுங்க. மாறாமல் கிடையாதுங்க, மாறி இருக்குங்க. ஒரு அமைப்பின் வெப்பநிலை மாறி இருக்கும்போது இது நிகழ்கிறது என்பது தாங்க சரி. எனவே ஆன்சர் கூற்று சரி, காரணம் தவறு. செகண்ட் ஆப்ஷனுங்க. அவ்வளவுதாங்க. 4th லெசன் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க. அடுத்து 5th லெசன் அலகு 5 மின்னியல். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எபோனைட் தண்டு ஒன்றினை கம்பளியால் தேய்க்கும் போது கம்பளி பெற்றுக்கொள்ளும் மின்னூட்டம் எது? ஆன்சர் நேர் மின்னூட்டம். செகண்ட் ஆப்ஷனுங்க. செகண்ட் கொஸ்டின். இரண்டு பொருள்களை தேய்க்கும் போது எவை இடமாற்றம் அடைவதால் மின்னேற்றம் ஏற்படுகிறது? ஆன்சர் எலக்ட்ரான்கள். தேர்ட் ஆப்ஷனுங்க. இரண்டு பொருள்களை தேய்க்கும் போது எவை இடமாற்றம் அடைவதால் மின்னேற்றம் ஏற்படுகிறது? எலக்ட்ரான்கள். தேர்ட் கொஸ்டின். ஒரு எளிய மின்சுற்றை அமைக்க தேவையான மின்கூறுகள் எவை? ஆன்சர் மின்கலம், மின்கம்பி, சாவி. ஃபோர்த் ஆப்ஷனுங்க. ஒரு எளிய மின்சுற்றை அமைக்க தேவையான மின்கூறுகள் மின்கலம், மின்கம்பி, சாவி. ஃபோர்த் கொஸ்டின். ஒரு நிலை மின்காட்டி மின்னூட்டம் பெற்ற கண்ணாடி துண்டினால் தூண்டல் முறையில் மின்னூட்டப்படுகிறது. நிலை மின்காட்டியில் இருக்கும் மின்னூட்டம் எது? ஆன்சர் எதிர் மின்னூட்டம். செகண்ட் ஆப்ஷனுங்க. ஒரு நிலை மின்காட்டி மின்னூட்டம் பெற்ற கண்ணாடி தண்டினால் தூண்டல் முறையில் மின்னூட்டப்படுகிறது. நிலை மின்காட்டியில் இருக்கும் மின்னூட்டம் எதிர் மின்னூட்டம். ஃபிஃப்த் கொஸ்டின். மின் உருகி என்பது ஒரு மின்சுற்றை தடை செய்வதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு பாதுகாப்பு கருவி. ஃபோர்த் ஆப்ஷனுங்க. மின் உருகி என்பது மின்சுற்றை தடை செய்வதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு பாதுகாப்பு கருவிங்க. அடுத்ததுங்க செகண்ட் ரோமன் லெட்டர் கொடிட்ட இடத்தை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பொருட்களை ஒன்றோடு ஒன்று தேய்க்கும் போது டேஸ் நடைபெறுகிறது? ஆன்சர் மின்னூட்டத்தின் இடமாற்றம். பொருட்களை ஒன்றோடு ஒன்று தேய்க்கும் போது மின்னூட்டத்தின் இடமாற்றம் நடைபெறுகிறது. செகண்ட் கொஸ்டின். ஒரு பொருள் எலக்ட்ரானை இழந்து டேஸ் ஆகிறது? ஆன்சர் நேர் மின்னோட்டம். ஒரு பொருள் எலக்ட்ரானை இழந்து நேர் மின்னோட்டம் ஆகிறது. தேர்ட் கொஸ்டின். மின்னல் தாக்குதலில் இருந்து கட்டடங்களை பாதுகாக்கும் சாதனம் டேஸ்? ஆன்சர் மின்னல் கடத்தி. மின்னல் தாக்குதலில் இருந்து கட்டடங்களை பாதுகாக்கும் சாதனம் மின்னல் கடத்தி. ஃபோர்த் கொஸ்டின். அதிகமான அளவு மின்னோட்டம் மின்சாதனங்கள் வழியாக பாயும் போது அவை பாதிக்கப்படாமல் இருக்க டேஸ் அவற்றுடன் இணைக்கப்படுகிறது? ஆன்சர் மின் உருகி. அதிகமான அளவு மின்னோட்டம் மின்சாதனங்கள் வழியாக பாயும் போது அவை பாதிக்கப்படாமல் இருக்க மின் உருகி அவற்றுடன் இணைக்கப்படுகிறது. ஃபிஃப்த் கொஸ்டின். 3 மின்விளக்குகள் ஒரே சுற்றில் மின்கலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன. இந்த மின் சுற்று டேஸ் எனப்படும்? ஆன்சர் தொடர் இணைப்பு. 3 மின்விளக்குகள் ஒரே சுற்றில் மின்கலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன. இந்த மின் சுற்று தொடர் இணைப்பு எனப்படும். அடுத்ததுங்க தேர்ட் ரோமன் லெட்டர். சரியா அல்லது தவறா என கூறுக. தவறான கூற்றை திருத்தி எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எபோனைட் தண்டினை கம்பளி துணி ஒன்றுடன் தேய்க்கும் போது எபோனைட் தண்டு எதிர் மின்னூட்டங்களை பெறுகிறது? ஆன்சர் சரி. எபோனைட் தண்டினை கம்பளி துணி ஒன்றுடன் தேய்க்கும் போது எபோனைட் தண்டு எதிர் மின்னூட்டங்களை பெற்றுக்கொள்கிறது என்பது சரிங்க. செகண்ட் கொஸ்டின். மின்னூட்டம் பெற்ற பொருள் ஒன்றை மின்னூட்டம் பெறாத பொருளின் அருகே கொண்டு செல்லும் போது மின்னூட்டம் பெற்ற பொருளுக்கு எதிரான மின்னூட்டம் அதில் தூண்டப்படும் என்பது சரி. தேர்ட் கொஸ்டின். தூண்டல் முறையில் மின்னேற்றம் செய்ய பயன்படும் ஒரு கருவி நிலை மின்காட்டி என்பது சரிங்க. ஃபோர்த் கொஸ்டின். நீர் மின்சாரத்தை கடத்தும் என்பதும் சரிங்க. ஃபிஃப்த் கொஸ்டின். பக்க இணைப்பில் அனைத்து கூறுகளிலும் மின்னோட்டம் மாறிலியாக இருக்கும் என்பது தவறுங்க. மின்னோட்டம் கிடையாதுங்க, மின்னழுத்தம் என்பது சரிங்க. பக்க இணைப்பில் அனைத்து கூறுகளிலும் மின்னழுத்தம் மாறிலியாக இருக்கும் என்பதுதாங்க சரி. எனவே 5th கொஸ்டின் தவறுங்க. அடுத்ததுங்க 4th ரோமன் லெட்டர் பொறுத்துக. இரு ஓரின மின் துகள்கள் ஒன்றை விட்டு ஒன்று விலக்கும். இரு வேரின மின் துகள்கள் ஒன்றை ஒன்று கவரும். கண்ணாடி துண்டை பட்டு துணியால் தேய்க்கும் போது நேர் மின்னூட்டம் பெறும். ரப்பர் தண்டை கம்பளியால் தேய்க்கும் போது எதிர் மின்னூட்டம் பெறும். மின் உருகி. மின்சுற்று அதிக சூடாகாமல் பாதுகாக்கும். ஆன்சர் 35124ங்க. அடுத்ததுங்க 7th ரோமன் லெட்டர். சரியா அல்லது தவறா என கூறுக. தவறான கூற்றை திருத்தி எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கூற்று. மின்னலினால் பாதிக்கப்படும் நபர்கள் கடுமையான மின்னதிர்ச்சியை உணர்வார்கள் என்பது சரிங்க. காரணம்,
மின்னல் அதிக மின்னழுத்தத்தை கொண்டிருக்கும் என்பதும் சரிங்க. ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. செகண்ட் கொஸ்டின் கூற்று மின்னலின் போது உயரமான மரத்தடியில் நிற்பது நல்லது என்பது தவறுங்க. காரணம் அது உங்களை மின்னலுக்கான இலக்காக மாற்றும் என்பது சரிங்க. எனவே ஆன்சர் கூற்று தவறானது, ஆனால் காரணம் சரியானது. ஃபோர்த் ஆப்ஷனுங்க. அவ்வளவுதாங்க. 5th லெசன் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க. அடுத்து 6th லெசன் அலகு 6 ஒலியியல் சவுண்ட். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒலி அலைகள் எதில் மிக வேகமாக பரவுகின்றன? ஆன்சர் உலோகங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. சவுண்டுங்க. ஒலி அலைகள் எதில் மிக வேகமாக பரவுகின்றன? உலோகங்கள்ல ஒலி அலைகள் மிக வேகமாக பரவுங்க. செகண்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றில் அதிர்வுகளின் பண்புகள் எவை? ஆன்சர் சுருதி, உரப்பு. தேர்ட் ஆப்ஷனுங்க. 3 மற்றும் 4 சரிங்க. தேர்ட் கொஸ்டின் ஒலி அலைகளின் வீச்சு இதை தீர்மானிக்கிறது. ஆன்சர் உரப்பு. தேர்ட் ஆப்ஷனுங்க. ஒலி அலைகளின் வீச்சு உரப்பை தீர்மானிக்கிறது. ஃபோர்த் கொஸ்டின் சித்தார் எந்த வகையான இசைக்கருவி? ஆன்சர் கம்பி கருவி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. ஃபிஃப்த் கொஸ்டின் பொருந்தாத ஒன்றை கண்டுபிடி. ஆன்சர் வயலின். ஃபோர்த் ஆப்ஷனுங்க. ஹார்மோனியம், புல்லாங்குழல், நாதஸ்வரம், வயலின். பொருந்தாதது வயலின். சிக்ஸ்த் கொஸ்டின் இரைச்சலை ஏற்படுத்துவது. ஆன்சர் ஒழுங்கற்ற மற்றும் சீரற்ற அதிர்வுகள். ஃபோர்த் ஆப்ஷனுங்க. இரைச்சலை ஏற்படுத்துவது ஒழுங்கற்ற மற்றும் சீரற்ற அதிர்வுகள். செவன்த் கொஸ்டின் மனித காதுக்கு கேட்கக்கூடிய அதிர்வெண் வரம்பு. ஆன்சர் 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரை. தேர்ட் ஆப்ஷனுங்க. மனித காதுக்கு கேட்கக்கூடிய அதிர்வெண் வரம்பு 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரை. எய்த் கொஸ்டின் ஒலி அலையின் வீச்சு மற்றும் அதிர்வெண் அதிகரிக்கும் போது பின்வருவனவற்றில் எது உண்மையாக இருக்கும்? ஆன்சர் உரப்பு அதிகரிக்கிறது மற்றும் சுருதி அதிகமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. ஒலி அலையின் வீச்சு மற்றும் அதிர்வெண் அதிகரிக்கும் போது பின்வருவனவற்றில் எது உண்மையாக இருக்கும்? உரப்பு அதிகரிக்கிறது மற்றும் சுருதி அதிகமாக இருக்கும். நைன்த் கொஸ்டின் இரைச்சலால் ஏற்படுவது எது? ஆன்சர் இவை அனைத்தும். ஃபோர்த் ஆப்ஷனுங்க. எரிச்சல், மன அழுத்தம், பதட்டம். இவை அனைத்தும் இரைச்சலால் ஏற்படுகிறதுங்க. அடுத்ததுங்க செகண்ட் ரோமன் லெட்டர் கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒலி டேஸால் உருவாக்கப்படுகிறது. ஆன்சர் அதிர்வுகளால். ஒலி அதிர்வுகளால் உருவாக்கப்படுகிறது. செகண்ட் கொஸ்டின் தனி ஊசலின் அதிர்வுகள் டேஸ் என்றும் அழைக்கப்படுகின்றன. ஆன்சர் அலைவுகள். தனி ஊசலின் அதிர்வுகள் அலைவுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. தேர்ட் கொஸ்டின் ஒலி டேஸ் வடிவத்தில் பயணிக்கிறது. ஆன்சர் இயந்திர அலை. ஒலி இயந்திர அலை வடிவத்தில் பயணிக்கிறது. ஃபோர்த் கொஸ்டின் உங்களால் கேட்க முடியாத உயர் அதிர்வெண் கொண்ட ஒலிகள் டேஸ் எனப்படுகின்றன. ஆன்சர் மீ ஒலி. உங்களால் கேட்க முடியாத உயர் அதிர்வெண் கொண்ட ஒலிகள் மீ ஒலி என்று அழைக்கப்படுகின்றன. ஃபிஃப்த் கொஸ்டின் ஒலியின் சுருதி அதிர்வுகளின் டேஸை சார்ந்தது. ஆன்சர் அதிர்வெண்களை. ஒலியின் சுருதி அதிர்வுகளின் அதிர்வெண்களை சார்ந்தது. சிக்ஸ்த் கொஸ்டின் அதிர்வுறும் கம்பியின் தடிமன் அதிகரித்தால் அதன் சுருதி டேஸ். ஆன்சர் குறையும். அதிர்வுறும் கம்பியின் தடிமன் அதிகரித்தால் அதன் சுருதி குறையும். அடுத்ததுங்க தேர்ட் ரோமன் லெட்டர் பொறுத்துக. மீ ஒலி அதிர்வெண் 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேல் உள்ள ஒலி. காற்றில் ஒலியின் வேகம் 333 ms பவர் -1. இன்ஃப்ராசோனிக்ஸ் அதிர்வெண் 20,000 ஹெர்ட்ஸுக்கு கீழ் உள்ள ஒலி. ஒலி ஊடகம் தேவை. ஆன்சர் 3, 4, 2, 1ங்க. அடுத்ததுங்க ஃபோர்த் ரோமன் லெட்டர் கீழ்காணும் கூற்றுக்களை ஆராய்ந்து சரியான ஒன்றை தேர்வு செய். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கூற்று மின்னல் தாக்கும்போது மின்னலை பார்த்த சிறிது நேரம் கழித்து ஒலி கேட்கப்படுகிறது என்பது சரிங்க. ஃபர்ஸ்ட் மின்னல் வந்ததுக்கு அப்புறம் தாங்க இடி இடிக்கும். காரணம் ஒலியின் வேகத்தை விட ஒலியின் வேகம் அதிகம். சவுண்டை விட லைட்டின் வேகம் தாங்க அதிகம். ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. செகண்ட் கொஸ்டின் கூற்று சந்திரனின் மேற்பரப்பில் 2 நபர்கள் ஒருவருக்கொருவர் பேச முடியாது என்பது சரிங்க. காரணம் சந்திரனில் வளிமண்டலம் இல்லை என்பதும் சரிங்க. ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. அவ்வளவுதாங்க. 6th லெசன் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க. அடுத்து 7th லெசன் அலகு 7 காந்தவியல். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றில் காந்தத்தால் கவரப்படும் பொருள் டேஸ். ஆன்சர் இரும்பு மற்றும் எஃகு. ஃபோர்த் ஆப்ஷனுங்க. இரும்பு மற்றும் எஃகு காந்தத்தால் கவரப்படும் பொருள். செகண்ட் கொஸ்டின் கீழ்காணும் ஒன்று நிலைத்த காந்தத்திற்கு எடுத்துக்காட்டாகும். ஆன்சர் நியோடிமியம். ஃபோர்த் ஆப்ஷனுங்க. நிலைத்த காந்தத்திற்கு எடுத்துக்காட்டு நியோடிமியம். தேர்ட் கொஸ்டின் ஒரு சட்ட காந்தத்தின் தென்முனையும் யூ வடிவ காந்தத்தின் வடமுனையும் ஒன்றை ஒன்று கவரும். ஆன்சர் ஒன்றை ஒன்று கவரும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. ஒரு சட்ட காந்தத்தின் தென்முனையும் யூ வடிவ காந்தத்தின் வடமுனையும் ஒன்றை ஒன்று கவரும்.
4th கொஸ்டின் கற்பனையான புவி காந்தப்புலம் எந்த வடிவத்தினை போன்றது? ஆன்சர் சட்டகாந்தம். 4th ஆப்ஷனுங்க. சட்டகாந்தம் கற்பனையான புவி காந்தப்புல வடிவத்தினை போன்றது. 5th கொஸ்டின் எம்ஆர்ஐ என்பதன் விரிவாக்கம்? ஆன்சர் மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. எம்ஆர்ஐ என்பதன் விரிவாக்கம் மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங். 6th கொஸ்டின் காந்த ஊசி டேஸ் பயன்படுகிறது? ஆன்சர் மேற்காண் அனைத்தும். காந்த விசை கோடுகளை வரைய, காந்தப்புலத்தின் திசையை அறிய, கடல் பயணத்திற்கு. மேற்கண்ட அனைத்தும். 4th ஆப்ஷனுங்க. காந்த ஊசி காந்த விசை கோடுகளை வரைய, காந்தப்புலத்தின் திசையை அறிய, கடல் பயணத்திற்கு பயன்படுகிறது. அடுத்ததுங்க செகண்ட் ரோமன் லெட்டர் கொடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் காந்தத்தின் வலிமை அதன் முனைகளில் டேஸ். ஆன்சர் அதிகமாக கவரும். காந்தத்தின் வலிமை அதன் முனைகளில் அதிகமாக கவரும். செகண்ட் கொஸ்டின் ஒரு காந்தம் டேஸ் முனைகளை கொண்டது? ஆன்சர் இரு. வட தென் துருவங்க ஒரு காந்தத்தின் இரு முனைகளை கொண்டது. தேர்ட் கொஸ்டின் மின்சார உற்பத்திக்கு பயன்படும் காந்தங்கள் டேஸ். ஆன்சர் டைனமோக்கள். டைனமோக்கள் மின்சார உற்பத்திக்கு பயன்படும் காந்தங்கள்ங்க. ஃபோர்த் கொஸ்டின் கனமான இரும்பு பொருட்களை உயர்த்த பயன்படுவது? ஆன்சர் மின்காந்தம். மின்காந்தம் கனமான இரும்பு பொருட்களை உயர்த்த பயன்படுகிறதுங்க. ஃபிஃப்த் கொஸ்டின் தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதும் டேஸ் வட தென் முனைகளை நோக்கி இருக்கும்? ஆன்சர் புவியின். தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதும் புவியின் வட தென் முனைகளை நோக்கி இருக்கும். அடுத்ததுங்க தேர்ட் ரோமன் லெட்டர் பொறுத்துக. மேக்னடைட் இயற்கை காந்தம் ஒரு சிறு சுழலும் காந்தம். காந்த ஊசி பெட்டி. கோபால்ட் ஃபெர்ரோ காந்த பொருள்கள். வலைப்பரப்புகள் காந்த விசை கோடுகள். பிஸ்மத் டயாகாந்த பொருள்கள். ஆன்சர் 4, 1, 2, 3, 5ங்க. அடுத்ததுங்க ஃபோர்த் ரோமன் லெட்டர் கீழ்காணும் கூற்றுக்களை ஆராய்ந்து சரியான ஒன்றை தேர்வு செய். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கூற்று இரும்பு துருவல்களின் செறிவு காந்த துருவ பகுதிகளில் அதிகம் என்பது சரிங்க. காரணம் காந்தங்கள் மிகவும் கூர்மையானவை என்பது தவறுங்க. எனவே ஆன்சர் கூற்று சரியானது, ஆனால் காரணம் தவறு. தேர்ட் ஆப்ஷனுங்க. செகண்ட் கொஸ்டின் கூற்று புவியின் காந்தப்புலம் அதன் உள்ளகத்தில் உள்ள இரும்பினால் உருவாகிறது என்பது சரிங்க. காரணம் உயர் வெப்பநிலையில் ஒரு காந்தமானது அதன் காந்த பண்பினை இழக்கும் என்பதும் சரிங்க. எனவே ஆன்சர் செகண்ட் ஆப்ஷனுங்க. கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. அவ்வளவுதாங்க. 7th லெசன் உள்ள புக் பேக் முடிஞ்சிருச்சுங்க. அடுத்தது 8th லெசன் அலகு 8 அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றுள் எது வான்பொருள்? ஆன்சர் இவை அனைத்தும். சூரியன் சந்திரன் விண்மீன்கள் இவை அனைத்தும் வான்பொருள்கள். செகண்ட் கொஸ்டின் மங்கள்யான் டேஸுக்கு அனுப்பப்பட்டது? ஆன்சர் செவ்வாய். செகண்ட் ஆப்ஷனுங்க. மங்கள்யான் செவ்வாய்க்கு அனுப்பப்பட்டது. தேர்ட் கொஸ்டின் சந்திரயான் 1 விண்ணில் செலுத்தப்பட்ட நாள்? ஆன்சர் 2008 அக்டோபர் 22. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. சந்திரயான் 1 விண்ணில் செலுத்தப்பட்ட நாள் 2008 அக்டோபர் 22. ஃபோர்த் கொஸ்டின் சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுவது டேஸ்? ஆன்சர் செவ்வாய். ஃபோர்த் ஆப்ஷனுங்க. சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுவது செவ்வாய். ஃபிஃப்த் கொஸ்டின் ராக்கெட்டில் பயன்படும் தத்துவம் டேஸ்? ஆன்சர் நியூட்டனின் 3ஆம் விதி. ராக்கெட்டில் பயன்படும் தத்துவம் நியூட்டனின் 3ஆம் விதி. சிக்ஸ்த் கொஸ்டின் கிரையோஜெனிக் எரிபொருள் டேஸ் எவ்வெப்பநிலையில் சேகரித்து வைக்கப்படும்? ஆன்சர் மிக குறைந்த. தேர்ட் ஆப்ஷனுங்க. கிரையோஜெனிக் எரிபொருள் மிக குறைந்த வெப்பநிலையில் சேகரித்து வைக்கப்படுங்க. செவன்த் கொஸ்டின் நாசாவின் டேஸ் திட்டம் முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பியது? ஆன்சர் அப்போலோ 8. செகண்ட் ஆப்ஷனுங்க. நாசாவின் அப்போலோ 8 திட்டம் முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பியது. அடுத்ததுங்க செகண்ட் ரோமன் லெட்டர் கொடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் விண்மீன்களை பற்றியும் கோள்களை பற்றியும் படிக்கும் அறிவியல் பிரிவு டேஸ்? ஆன்சர் வானியல். விண்மீன்களை பற்றியும் கோள்களை பற்றியும் படிக்கும் அறிவியல் பிரிவு வானியல். செகண்ட் கொஸ்டின் சூரியன் டேஸ் விண்மீன் திரளை சார்ந்தது? ஆன்சர் பால்வெளி. சூரியன் பால்வெளி விண்மீன் திரளை சார்ந்ததுங்க. தேர்ட் கொஸ்டின் செவ்வாய் கோள் டேஸ் நாட்களுக்கு ஒருமுறை சூரியனை சுற்றி வருகிறது? ஆன்சர் 687. செவ்வாய்க்கோள் 687 நாட்களுக்கு ஒரு முறை சூரியனை சுற்றி வருகிறதுங்க. ஃபோர்த் கொஸ்டின் பிற கோள்களுக்கு விண்கலனை அனுப்பிய முதல் இந்திய விண்வெளி திட்டம் டேஸ்? ஆன்சர் மங்கள்யான். பிற கோள்களுக்கு விண்கலனை அனுப்பிய முதல் இந்திய விண்வெளி திட்டம் மங்கள்யான். ஃபிஃப்த் கொஸ்டின் நிலவின் மேற்பரப்பில் நடந்த முதல் மனிதர் டேஸ் ஆவார்? ஆன்சர் நீல் ஆம்ஸ்ட்ராங். நிலவின் மேற்பரப்பில் நடந்த முதல் மனிதர் நீல் ஆம்ஸ்ட்ராங் ஆவார். அடுத்ததுங்க தேர்ட் ரோமன் லெட்டர் சரியான தவறா என கூறுக. தவறான கூற்றை திருத்தி எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சூரியன் மற்றும் இதர வான்பொருள்கள் சேர்ந்து சூரிய குடும்பத்தை உருவாக்குகின்றன? ஆன்சர் சரி. செகண்ட் கொஸ்டின் சந்திரயான் 1 ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து விண்ணில் செலுத்தப்பட்டது என்பது சரிங்க. தேர்ட் கொஸ்டின் செவ்வாய்க்கோள் சூரிய குடும்பத்தில் உள்ள மிகச் சிறிய கோள் ஆகும்?
ஆன்சர் தவறுங்க. மிகச்சிறிய கோள் புதன்ங்க. 2வது மிகச்சிறிய கோள் செவ்வாய்ங்க. எனவே 3rd கொஸ்டின் தவறுங்க. 4th கொஸ்டின் PSLV மற்றும் GSLV ஆகியவை இந்தியாவின் புகழ்பெற்ற செயற்கைக்கோள்கள் ஆகும். ஆன்சர் தவறுங்க. செயற்கைக்கோள்கள் கிடையாதுங்க. PSLV GSLV ராக்கெட்டுகள். எனவே 4th கொஸ்டின் தவறுங்க. 5th கொஸ்டின் ராக்கெட்டின் இயக்கு பொருள்கள் திண்ம நிலையில் மட்டுமே காணப்படும். ஆன்சர் தவறுங்க. திண்மம் மற்றும் திரவ நிலையில் காணப்படும் என்பதுதாங்க சரி. எனவே 5th கொஸ்டின் ஆன்சர் தவறுங்க. அடுத்ததுங்க 4th ரோமன் லெட்டர் பொறுத்துக. சந்திரயான் சந்திரன், மங்கள்யான் செவ்வாய், கிரையோஜெனிக் எரிபொருள், அப்போலோ 8 முதலில் மனிதனை நிலவுக்கு அனுப்பிய திட்டம், அப்போலோ 11 முதலில் மனிதனை நிலவில் தரையிறங்க செய்த திட்டம். ஆன்சர் 31452ங்க. அவ்வளவுதாங்க பிசிக்ஸ் 8 லெசனுக்குள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.